அழிந்து வரும் வெள்ளை திமிங்கலங்களை காப்பாற்றும் இயக்கத்தில் தன்னார்வ அமைப்பினருடன் குஜராத் மீனவர்களும் கைகோர்த்துள்ளனர். 25 அடி முதல் 40 அடி நீளம் வரை காணப்படும் திமிங்கிலங்கள் அழிந்து வரும் இனமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றின் இறைச்சிக்காகவும் எண்ணெய்க்காகவும் நிலவும் கடும் கிராக்கியால் தெற்காசிய பகுதியில் திமிங்கிலங்கள் வேட்டையாடப்பட்டு வருகின்றன. 2000வது ஆண்டில் மட்டும் 500 திமிங்கிலங்கள் வேட்டையாடப்பட்டுள்ளன. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 2001ஆம் ஆண்டு முதல் திமிங்கில வேட்டை தடை செய்யப்பட்டுள்ளது. திமிங்கிலத்தை காப்பாற்றும் இயக்கத்தில் தன்னார்வ அமைப்பினருடன் குஜராத் மீனவர்களும் கைகோர்த்துள்ளனர். கொடினார் கரையோரம் திமிங்கிலங்களின் இனப்பெருக்க பகுதியாக உள்ளது. இப்பகுதியில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் வலையில் வெள்ளை திமிங்கிலம் சிக்கியது. இதுகுறித்து பிரகிருதி நேச்சர் கிளப் அமைப்பினருக்கு தகவல் தரப்படவே அவர்களும் அங்கு விரைந்தனர். வலைக்குள் சிக்கிய திமிங்கிலம் கடுமையான முயற்சிகளுக்கு பின் பாதுகாப்பாக அதிலிருந்து விடுவிக்கப்பட்டது. उनका जो कम्युनिटी में छोटे मोटे जो बच्चों के अवेयरनेस के लिए, फिशिंग के लिए या तो जो भी नए अंधश्रद्धा के वगैरह भी हम काफ़ी अभियान चलाते हैं। और उसी दौरान में जब उनका कोई अगर कम्युनिटी का कोई फेस्टिवल कार्यक्रम भी होता है, समूह शादियां होती है, तो उसमें भी हम इन्वॉल्व होते हैं। और सभी के पीछे हमारा एक ही दौरान आता है कि वेलसार को कैसे बचाया जाए। तो उनके अभी तो वो पहला हम मारते हैं उसको, तो अभी तो इसका ऐसा वर्तन है कि वो पर्यावरण को उसको फिर वो वाहिनी दे लिया कि वो वेल मछली है, वो अपना दरिया का रक्षण करते हैं, वो उसको आगे अभी मारता है। வலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட திமிங்கிலம் உற்சாகமாக கடலுக்குள் சென்று மறைந்ததை மீனவர்கள் ஆர்வத்தோடு பார்த்து மகிழ்ந்தனர். திமிங்கிலத்தால் சேதமடைந்த வலைக்கு பதில் புதிதாக மீனவர்களுக்கு வலை வாங்கித் தரப்பட்டுள்ளது.